ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏன்னா இப்போ ஐடியில் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, டெவலப்பராக இருப்பாங்க, இல்லை வந்து டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்குறாங்கன்னா ஏன் கற்றுக்கணும், இல்லை அதுக்கான நீட்ஸ் என்ன என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது? ஸோ இப்போது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற டெக்னாலஜி வந்து லைக் 2006 அதுலேருந்தே இருக்குது. ஆனால் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தது லைக் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் 2016 மெயின்லி இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா தான் இன்னும் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. பட் ஐடி கம்பெனியில் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் டீம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டே டு டே முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ், சர்வர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் டே இந்த க்ளவுடோட ரெக்யர்மெண்ட், க்ளவுடு கம்பெனிஸ் வந்து க்ளவுடை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சனால ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு கனெக்ட் பண்ணி அங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. க்ளவுட்குள்ளேயும் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, க்ளவுட் டெவலப்பர்ஸ். இப்போ ட்ரெடிஷ்னலி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க க்ளவுட் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ட்ரெடிஷ்னலி ஆஃபீஸ்க்குள்ளே நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க க்ளவுடுக்குள்ளே நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க. க்ளவுட் நெட்வொர்க்கிங் அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்காக நான் என்ன சொல்லலைன்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. மாடர்ன் டே ஈவன் தோ 2026 ஒரு சில கம்பெனிஸ் அவங்களோட ஆன் ப்ரெமிசஸ்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஹைப்ரிட் மாடலில் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்லையும் சர்வர்ஸ், ரிசோர்ஸஸ் இருக்கும். எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸையும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க.